அன்பான தமிழ் உள்ளங்கள உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். கூச்சி வச்சுருக்க ஹார்ட்ஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஸோ பார்க்கலாம் அவங்க வந்து இப்போ எந்த மனநிலைமையில் இருக்காங்க அப்படின்னு. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். நான் கண்ண முடிந்ததாக எடுக்கிறேன், பார்க்கலாம். ஓகே. லவ் இஸ் நாட் வாட் யூ சே, லவ் இஸ் வாட் யூ டூ. ஸோ வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது காதல்ங்கிறது வந்து வெறும் வார்த்தையால் சொல்கிறது இல்லை, செயலால் காமிக்கிறது அப்படின்னு. மேபி உங்கள் பர்சன் வந்து ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சன், இல்லைனா அவங்களுக்கு வந்து வாயில் சொல்கிறது அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க வந்து செயலில் காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி அவங்க அடுத்த ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான எனர்ஜி ஆக்சுவலாக. யுவர் லவ் இஸ் ஆல் ஐ நீட் டு ஃபீல் கம்ப்ளீட். நீங்கள் வந்து பசில் பீஸ் மாதிரி அவங்க வந்து ஏதோ ஒரு சின்ன குறை இருந்துகிட்டே இருந்தது வாழ்க்கையில். அது வந்து இப்போ அந்த குறையும் இப்போ இல்லை, ஏன்னா அந்த கேப்பை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க. லவ்விங் யூ இஸ் லைக் ப்ரீதிங், ஐ கான்ட் ஸ்டாப். உங்களை காதலிக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, இது வந்து அவங்களோட டே டு டே, என்ன சொல்கிறது, டே டு டேன்னு மட்டும் சொல்ல முடியாது, 24 மணி நேரம் அவங்க அதை தான் பண்ணணும். லைக் சுவாசம் மாதிரி அப்படிங்கிறாங்க அவங்க காதல். ஸோ சுவாசத்தை விட்டால் என்ன ஆகும்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்க காதலை விடுறது வந்து அவங்களுக்கு நடக்காத காரியம். அதை வந்து ரொம்ப ஆழமாக அழகாக சொல்ல விரும்புகிறாங்க. நல்ல பியூட்டிஃபுல்லான எனர்ஜியில் இருக்காங்க இன்றைக்கி. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, என்ன அப்படின்னா இது வந்து வாயில் மட்டும் சொல்லக்கூடாது, ஆக்ஷனும் எடுக்கணும் அப்படிங்கிறது. அது வந்து உங்களுக்கு இது வந்து எமோஷன்ஸாக, இதை நம்ம உங்களுக்கு தெரியாமல் எட்டி பார்க்குறோம். ஓ மை காட், யூஆர் மை எனர்ஜி. அவங்க எப்போல்லாம் வந்து ரொம்ப அப்செட்டாக டவுனாக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ வந்து நீங்கள் உங்களோட அன்பு தான் அவங்களோட பேட்ரி. இட்ஸ் லைக் இம்பெட்டஸ். அவங்களோட ஃபோர்ஸ், லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான். அந்த ஓடுறதுக்கான உந்துதல் சக்தி நீங்கள் தான். அவங்க எப்போ அதை சோர்ந்து போனாலோ, இல்லைனா வந்து உங்கள் காதில் நிறையா யோஸ், இது அழகாக என் கையில் வந்துச்சு. இட்ஸ் லைக் ஸ்வீட் மெசேஜ். ஐ அடோர் யூ. அவங்க உங்களை வந்து ரொம்ப ரொம்ப அழகு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து அழகுங்கிறது வந்து எல்லாம் ஃபிசிக்கல் இல்லைனா ஸ்கின் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. அழகுங்கிறது வந்து உங்கள் மனசோட அழகு தான். ஐ நோ இட்ஸ் காணி பட் யூ ஆர் அமேசிங். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அழகு, நீங்கள் வந்து ரொம்ப அமேசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே அவங்க சொல்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க உண்மையிலே உங்களை வந்து அட்மையருக்கு நேசிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேசிக்கிறாங்கங்கிறத விட உங்கள் மேலே ஒரு அபரிமிதமான ஒரு பற்றுதல், பாசம் இருக்குது. அது வந்து எப்படி வார்த்தையில் சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரில. ஸோ அது வந்து உங்களுக்கு சொல்லாமல் சொல்கிறாங்க. இதை வந்து அவங்கவுங்க நேரில் சொல்லலை, அது ஃபேக்ட், அதை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அவங்க வந்து நினச்சிட்ருக்காங்க. அவங்க எமோஷன்ஸில் இதுதான், அவங்க எமோஷன்ஸில் இப்போ இருக்கிறது இதுதான். ஓகே. சினாமிக்கா சீரும் சினாமிக்கா, நீ போனால் கவிதை அனாதிக்கா, நீ என்னை நீங்காதே இமைகளின் தாழ்வில் உடைகளின் தளர்வில் என்னோடு பேச மட்டும் குயிலாக முன்குரலில். ரொம்ப அட்ராக்டடாக இருக்காங்க. அதாவது ரொம்ப ரொம்ப இந்த காதல் வந்து அவங்கள வந்து ஒரு காந்த மாதிரி இழுத்துட்ருக்கு. இந்த சாங் பார்த்திங்கன்னா உசிரே போகுது. இந்த சாங் ரிப்பீட் ஆகுது செகண்ட் டைம் ரீடிங்கில். மேபி நீங்கள் வந்து ஒரு எட்டாக்கணின்னு நினச்சிருக்கலாம் பழசில். ஆனால் வந்து நீங்கள் கோச்சிக்கிட்டா கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். நீங்கள் சின்னதாக ஒரு மூஞ்சி சுழிச்சிங்கனாவே அவங்களுக்கு வந்து ரொம்ப அது வந்து வலியை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். அது வந்து அவங்கள ஹர்ட் பண்ணும். ஏன்னா நீங்கள் தான் அவங்களோட எல்லாமே, அவங்களோட இதே துடிப்பே, அவங்களோட சுவாசமே நீங்கள் தான். ஸோ காற்று கொஞ்சம் நேரம் இல்லைன்னா என்ன ஆகும், அப்படி தான் அவங்க நிலைமையும் நீங்கள் கோச்சிக்கிட்டிங்கன்னா. இந்த சாங் பார்த்தீங்கன்னா, நீ கவிதைகளா கனவுகளா கயல்வழியே நான் நிகழ்வதுவா கடந்ததுவா பதில் மொழியே. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் அவங்க உங்களோட இருப்பாங்களா, இல்லை என்னை விட்டு எங்கடி நீ போன காதல் இல்லாத காதல் நான். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ செப்பரேஷனில் இருக்கீங்க, அதனால தான் அந்த உசிரே போகுது சாங் எல்லாம் வருது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் சரி, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் தான் அவங்களோட எல்லாமே. இட்ஸ் லைக் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, என்ன அப்படின்னா இப்போது அவங்களுக்கு தேவை ஒரு செயலில் இருக்கணும். வெறும் வாயில் மட்டும் சொன்னால் பத்தாது அப்படிங்கிற புரிதல். மேபி உங்களோட பிரிவினால் கூட அவங்களுக்கு இந்த புரிதல் வந்திருக்கலாம். ஓகே, இனிமேல் வாயில் சொன்னால்
இந்த வடையை வேற ஒரு காக்கா தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ செயலில் இறங்குறதுக்கான வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. இட்ஸ் லைக் அப்புறம் வடை போச்சேன்னு சொல்லணும். மேபி அதுக்காக ரொம்ப பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். தே ஆர் கோயிங் த்ரூ சம் கைண்ட் ஆஃப் பெயின். ஒரு வலி நிறைந்த சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. மேபி அவங்க பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒரு டஃப் சுச்சுவேஷன் இருக்கலாம். பட் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஐம் சாரி, என் கண்ணில் படுது. உங்களை வந்து அவங்க உங்களை தனியாக ஒரு சூழ்நிலையை சந்திக்க விட்டுட்டேன் அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐம் சாரி ஃபார் லெட்டிங் யூ கோ த்ரூ திஸ் ஃபேஸ் அலோன். ஐ ஸ்டக் இன் அ காமிக் சுச்சுவேஷன். சொன்னேன்ல ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னு. I realized that I am not strong enough to protect myself and protect you. Our separation taught me a lot and now I am trying to stand up for what I want. Wait for me, soon I will have the courage to come to you. Please wait. உங்களை காத்திருக்க சொல்கிறாங்க. ப்ளீஸ், நான் இதை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன ஏன் ஆளே என்னை காத்திருக்க சொல்கிறாங்க அப்படின்னு இவங்க எகென்ஸ்டாக சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. காத்திருக்கிறதுங்கிறது வந்து எந்த காதலாக இருந்தாலும் சரி, ட்வின் ஃப்ளேம், சோல்மேட் அப்படிங்கிறது வெயிட்டிங் இஸ் நாட் அ ஆப்ஷன். நீங்கள் வெயிட் பண்ணுறது வந்து கடவுளும் வந்து அதை விரும்ப மாட்டாங்க. உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ், யூனிவர்ஸ், இல்லைனா உங்களுக்கு உண்மையாக நல்லது நடக்கணும்னு நினைக்கிற யாருமே வந்து நீங்கள் நாளைக்கு நடக்குமோ அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறத விரும்ப மாட்டாங்க. ஸோ உங்கள் பர்சன் இந்த மாதிரி சுவாசம் மாதிரி உங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதுதான் உண்மையான காதல். அவங்க அப்படி இருக்க முடியும் எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, டு பி ஃப்ரேங்க், அது உண்மையான காதல் இல்லை. அப்போ நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து இட்ஸ் லைக் வெறும் ஒரு சாக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது கோழைத்தனம் இருக்கலாம், இல்லைனா அவங்களால சில சுச்சுவேஷனை வந்து இட்ஸ் லைக் உங்களை ஹர்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸி. ஏன்னா நீங்கள் அவங்கள நேசிக்கிறவங்க, நீங்கள் தாங்கிப்பீங்க. ஆனால் அவங்கள சுற்றி அவங்கள ஹர்ட் பண்ணுறது மேபி ஃபேமிலியாக இருக்கலாம், எக்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒர்க் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களை தாண்டி அவங்களுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எங்கெல்லாம் யாராவது உங்களை வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ட்ரிகர். இது வந்து ஒரு ரெட் ஃப்ளாக். யாராவது உங்களை வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ தான் நீங்கள் வேகமாக நடக்கணும். இட்ஸ் டிவைன் ரூல். இது கோல்டன் ரூல். இது வந்து உங்களுக்கு உண்மையிலேயே உங்கள் காதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் வந்து என்னோடய ஸ்டாண்டர்டில் எனக்கு முக்கியம் இல்லை, நான் அடிமையாக இருப்பேன், நான் வந்து வேலைக்கரியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அவருக்கு ஆப்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, இது தெய்வீக காதல் யாராவது டைலாக பேசுனீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இது உங்கள் இஷ்டம். சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிட்டேன். ஸோ நோ வெயிட்டிங். அவங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்களோட ப்ரியாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அவங்களோட முதன்மை இல்லைன்னு அர்த்தம். இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது, ஜீரணிக்கிறது கஷ்டம்தான். நீங்களே எக்ஸ்கியூஸ் சொல்லலாம், அப்புறம் ஃபேமிலி எடுத்து வருவாங்க. நீங்களே அவங்கள சப்பக்கட்டு கட்டாதீங்க. யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். நீங்கள் சுவாசம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். சுவாசிக்காமல் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? தண்ணிக்குள்ளே இருந்தாலும் ஒரு சிலர் 100 200 மேக்ஸிமம். அது ஏதோ ஒரு மேக்ஸிமம் டைம் இருக்கும். அதுக்கு மேலே சுவாசிக்காமல் இருக்க முடியாது. அவங்களே தான் சொல்கிறாங்க, யூ ஆர் லைக் மை தங்கிலீஷ், நீ என்னோடய சுவாசம் மாதிரின்னு. அப்போ சுவாசத்தை எப்படி காக்க வைக்க முடியும்? சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணுங்கன்னாங்கன்னா வேகமாக நடந்துருங்க. ஸோ பாஸ்டில் அவங்க வந்து நிறையா தப்பு பண்ணியிருக்காங்க, ரியலைஸ் பண்ணாங்க. வெரி குட், சூப்பர். நீங்கள் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்னு சந்தேகம் இருக்குது. ஆனால் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னாவே அங்கே முடிஞ்சு போச்சு. நீங்கள் வேகமாக நடந்து போயிடுங்க. வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னாங்கன்னா அவங்க வேகமாக ஓடி வந்து உங்களை பிடிச்சிப்பாங்க. இல்லை எக்ஸ்கியூஸ் மட்டும் தான் சொல்லக்கூடிய ஆளாக இருந்ததுன்னா அவங்க உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதை வந்து நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் காதல் தோல்வியே இருக்காது. ஏன்னா நீங்களே முன்னாடி கிளம்பிடுவீங்க. ஸோ கரெக்டான பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. அப்போ தான் இதில் வேறு ப்ளீஸ் வெயிட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் கலெக்டிவோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன். ஐ கைடட் நாட். கேமராவில் ஷஃபில் பண்ணுறதுக்கு என்னோடய ஸ்பிரிட்ஸ் வந்து ஏனோ தெரில, ரொம்ப நாளாக என்னை ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு புரியல. நவ் ஐ காட் இட். ஒரு சிலதெல்லாம் நான் வந்து இனி ஆன் கேமரா ஷஃபில் பண்ண மாட்டேன். ஸோ கிங் ஆஃப் சோல்ஸ், கண்டிப்பாக வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், போய்கிட்டே இருங்க. உங்கள் பர்சன் கண்டிப்பாக ஒரு உண்மையோடு தான் வந்து பார்ப்பாங்க. இட்ஸ் லைக் உங்களுக்கு ஏதாவது சொல்லாமல் இந்த மாதிரி பழசில் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் இதனால தான் இப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிடு. ஏன்னா அவங்களுக்கு பண்ணது தப்புன்ற புரிதல் இருக்குது, நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு இருக்குது. பட் அது டைரெக்டாக இப்போ சொல்லாமல் எனர்ஜெட்டிக்கலாக அவங்க வந்து உங்களை
இந்த மாதிரி ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீ தான் என்னோடது, நீ தான் என்னோட சுவாசம். இட்ஸ் லைக் உங்களை வந்து அந்த லூப்பில் வைக்கிறதுக்கு, இல்லைனா வந்து இந்த வெயிட்டிங் கேம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களை நிற்க வைக்கிறதுக்கு, காக்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து புழு, தூண்டிலில் புழு மாட்டி இப்படி போட்டு வைக்கிறது. மீன் வந்து மாட்டுச்சு அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். மீன் நழுவிடுச்சு அப்படின்னா இவங்க வேகமாக வந்து வேற இடத்துல தூண்டில் போடுவாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் லைக் காமிக் கனெக்ஷனில் இதெல்லாம் ரொம்ப காமன். ஸோ வெயிட் மட்டும் பண்ணாதீங்க. உங்கள் பர்சன் வந்து நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் உண்மையோடு வரப்போகிறாங்க. உங்களுக்கு தேவையான விளக்கங்களை அவங்களுக்கு கொண்டு வருவாங்க. நீங்கள் ஏதோ பிளான் பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் ஃப்யூச்சருக்கு, டிவைன் ஃபெமினன், நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. சேஸ் யுவர் ட்ரீம், பிளான் பிக். அதாவது பிக்னா எப்படின்னா உங்களால் எதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் ட்ரீமாக வைங்க. அதை வச்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் பர்சன் இஸ் கோயிங் டு சேஸ் யூ. இவங்க உங்களை துரத்தி பிடிச்சிடுவாங்க. நீங்கள் ஹை ப்ரீஸ்டர்ஸ், உங்களுக்கு வந்து டைரக்ட் டவுன்லோட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கண்கள் மூடி இருக்குது க்ளோஸ்அப்பில், ஆனாலும் உங்களோட கண்கள் வந்து திறந்திருக்கு. இந்த இமைகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் பார்க்க முடியும். மூடி இருக்க கண்கள் வழியாக கூட உங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்படி சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நான் உங்களை கைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யூ ஆல்ரெடி நோ. நீங்கள் அதை நம்பணும், அவ்வளோதான் விஷயம். மேபி அந்த நம்பிக்கைக்காக தான் இந்த ரீடிங்னு நினைக்கிறேன். பிகாஸ் யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டர்ஸ். 5 ஆஃப் சோட்ஸ், துரோகம். இந்த துரோகத்தை உங்களால் பார்க்க முடியுது. மேபி பாஸ்டில் இந்த பர்சன் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். அதனால தான் இங்கே ஐ ஆம் சாரி உங்களை தனிமையில் விட்டுட்டாங்க. அதாவது எப்போ அவங்க உங்களுக்கு துணையாக நின்றுருக்கணுமோ அப்போ வந்து உங்களை தவிக்க விட்டுட்டு போயாச்சு. இட்ஸ் லைக் சுயநலம். ஆனால் இப்போது அவங்க எதையும் செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க, எந்த உண்மையும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்போ தான் அந்த துரோகத்தை உணர்றீங்க. இட்ஸ் லைக் உங்களால் அதை உணர முடியுது இப்போ தான். மேபி ஏதாவது இல்லூஷன்ஸ் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி உங்களை முதல்ல வந்து என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் இந்த லவ் பாம்பிங்னு சொல்லுவாங்க. இந்த காதலில் வந்து எதெல்லாம் பண்ண மாட்டாங்களோ அதெல்லாம் நான் பண்ண போகிறேன். ஃபால்ஸ் ப்ராமிஸ், ஃபேக் ப்ராமிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் சொல்லி உங்களை வந்து அப்படி வெயிட் பண்ண வச்சுட்டே இருக்கிறது, ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு. இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் கோழத்தனம். ஆனால் இப்போது உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியுது. இதுதான் உங்களுக்கு தேவையான மாற்றம். அந்த மாற்றம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போது உங்களால் அதை பார்க்க முடியுது. மேபி நீங்கள் வந்து ரொம்ப தூரமாக போய் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தேர்ட் பர்சனாக, ஓ மை காட், நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன் கடவுளே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க. ஆனால் இப்போது இந்த பர்சன் அந்த துரோகத்துக்கெலாம் சேர்த்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களோட சேர்ந்து பயணம் பண்ண தயாராக இருக்காங்க. எந்த விதமான நீங்கள் உண்மையை கேட்டாலும் அதை உண்மையை சொல்ல அவங்க தயாராக இருக்காங்க. நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் உண்மை தான் வரும். அதில் எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். பொய் சொல்லுவாங்களா? இல்லை. இந்த கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க அடி நிறையா வாங்கிட்டாங்க நீங்கள் போனதுக்கப்புறம். 3 ஆஃப் வான்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்க, நீங்கள் பின் வாங்கிட்டீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபோக்கஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த கடலை கடக்க முடியுமான்னு உங்களுக்கு பயம் இல்லை. ஏன்னா இது வந்து ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட். உங்கள் கையில் அந்த போட் இருக்குது. உங்களுக்கு நீச்சல் தெரியுமோ தெரியாதோ இந்த போட்டை நம்பி மேபி திஸ் சம் கைண்ட் ஆஃப், சரி விடுங்க, நான் அந்த பேருக்கு நான் போகலை, அதனால் அதை சொல்லாமல் வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அதை நம்பி நீங்கள் உள்ளே குதிக்கிறதுக்கு தயாராகிட்டீங்க. இப்போது அந்த பர்சனுக்கு தெரியுது, ஓகே இவன் வந்து கரையை கடந்துருவா. இந்த தண்ணியில் காலை வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கரைக்கு அந்த பக்கம் போயிடுங்க. அதாவது இந்த கரையை விட்டு அந்த கரைக்கு போயிடுவீங்க. உங்கள் பர்சனால் உங்களை பிடிக்க முடியாது. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இப்போது அவங்க வந்து எவ்வளோ பெரிய ரிஸ்க்கான விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ தூரம் வலி நிறைஞ்ச உண்மைகளாக இருந்தாலும் சரி, அவங்க இப்போ தயாராக இருக்காங்க உங்ககிட்ட சொல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் கிளம்பிட்டீங்க அப்படின்னு. ஹை ப்ரீஸ்டர்ஸ், 10 ஆஃப் சோர்ட்ஸ். இந்த வலியை உங்களுக்கு கொடுத்ததே இந்த பாஸ்ட் பர்சன் தான். அது வந்து அவங்க ரொம்ப வேதனையோடு இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு பெரிய சுமையாக இருக்குது. ஓ மை காட், பாஸ்டில் தே ஹவ் பெட்ரேட் யூ. அதாவது உங்களை ஏமாற்றிருக்காங்க, துரோகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது வந்து அதை ரொம்ப வேதனையோடு நினச்சி பார்க்குறாங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கக்கூடாது. ஐ ரியலைஸ் தட் ஐ எம் நாட் ஸ்ட்ராங் இனஃப் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப் அண்ட் ப்ரொடெக்ட் யூ. ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை இட்ஸ் லைக் நம்ம இதில் சொல்லுவோம், நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க நட்ட ஆற்றுல, அதாவது அந்த ஆற்றுல அந்த வெள்ளத்தில் உங்களை விட்டுட்டு போனனால தான் இப்போது நீங்கள் கரையேறி அந்த வெள்ளத்தை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. அது வந்து உங்களுக்கு நல்லது. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு வரம். ஆனால் இப்போ இந்த வரம் தான் அவங்களுக்கு சாபமாயிருச்சு. ஏன்னா நீங்கள் தனியாக பயணம் பண்ண தயாராகிட்டீங்க. அவங்களோட உதவி உங்களுக்கு தேவையில்லை. இப்போது அவங்களுக்கு மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. ஏன்னா இப்போ உங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரியுதுங்க. பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்கில் கிங் ஆஃப் கப்ஸ். இப்போது அவங்களோட காதலோட ஆழம், அவங்களோட சுவாசம் நீங்கள் தான் அப்படின்னு
தெளிவாக அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு இப்போ குழப்பம் இல்லை. பாஸ்டில் குழப்பம் இருந்தது. அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. மேபி ஒர்க்கை சூஸ் பண்ணிக்கலாம், வேறு பர்சனை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போது அவங்களால எதையுமே சூஸ் பண்ண முடியலை. ஏன்னா உங்களோட அந்த என்ன சொல்கிறது, ஒரு உண்மை தன்மை, இல்லைனா வந்து ஒரு ஆழமான காதல், ஒரு மேபி தெய்வீக காதல் கூட சொல்லலாம், வை நாட், அதை வந்து இப்போ உணர்றாங்க. அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில். ஸோ இப்போது நீங்கள் தான் அவங்களோட எல்லாமே. நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ அழகு, நீங்கள் எவ்வளோ அழகான மனசு இருக்கவங்க, அப்படி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் விலகி போயிட்டுருக்கீங்க, அதுவும் தெரியுது. நீங்கள் பாஸ்டில் இருக்கீங்களா இல்லை ப்ரெசென்ட்டில் இருக்கீங்களா? அதனால தான் இந்த சாங், நீ கவிதைகளா கனவுகளா, நீங்கள் அவங்களோட கவிதையாக போகிறீங்களா இல்லை கனவாக போகிறீங்களானே அவங்களுக்கு இப்போ தெரியல. ஏன்னா நீங்கள் கிளம்பிட்டீங்க, போட்டை கையில் வச்சுட்டு அதை காலெல்லாம் ரெடியாக வச்சுட்ருக்கீங்க, விட்டால் கிளம்பிடுவீங்க. ஸோ இந்த கேப்பில் அவங்க உங்களை பிடிக்கணும். அதனால தான் அவங்க ஆக்ஷனில் இறங்கணும் அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஐம் கோயிங் டு கிளாரிஃபை. அதுங்குள்ளே இங்கே ஒன்று வந்துருச்சு, விக்ட்ரி. தே வாண்ட் விக்ட்ரி. வெற்றியை தேடி அவங்க போகணும். இந்த காமிக் எனர்ஜி இல்லைனா வந்து எந்த விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் துரோகம் பண்ண தூண்டுத்தோ, டவர், டிவைன் இன்டர்வென்ஷன், பிரபஞ்சம் ஏதோ ஒரு பெரிய பாடம் அவங்களுக்கு எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக மேபி உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ், ஸ்பிரிட் டீம் ரொம்ப கோமாக இருந்திருக்காங்க, இல்லைனா கோமாக இருக்காங்க இந்த பர்சன் மேலே. ஏன்னா யூஆர் ஸோ ஸ்வீட், இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப அப்பாவியான ஒரு ஜீவன், இல்லைனா வந்து உங்களோட ஸ்பிரிட் டீமோ இல்லைனா உங்களோட ஆன்சஸ்டர்ஸ், உங்களோட மூதாதையர்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப அப்பாவி, இல்லைனா அவங்க கடந்து வந்த பல விஷயங்களை நீங்கள் தான் வந்து முடிச்சு வைக்கிறீங்க. மேபி வழியாக வர சில விஷயங்கள், அது வந்து சொல்லுவாங்க பிரேக்கிங் ஆன்செஸ்ட்ரல் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் உடச்சி அந்த அந்த சைக்கிள்லேருந்து வெளியில் கொண்டு வரீங்க உங்களோட அந்த ஜென்ரேஷனை. ஸோ புது பாதை உருவாக்கிட்டுருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப செல்லம் அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இந்த துரோகத்தை அவங்க மன்னிக்கிற மாதிரி இல்லை, மன்னிக்க தயாராகவும் இல்லை. அதனால் செம்மையாக அடி விழுது. டவர் பிரித்து மேய்கிறாங்க ஆப்ஷன்ஸ். பாஸ்டில் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கான தண்டனையாக நிச்சயமாக இந்த பர்சன் வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஐ திங்க் இந்த கேமரா இதை அப்சர்வ் பண்ணதான் ஃபோக்கஸில் இருக்கான். யா, யூ கேன் see it. ஸோ இது பாஸ்டில் அவங்க என்ன சொல்கிறது, தெரிஞ்சே சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மேபி உங்களை வேண்டான்னு சொல்லி ஒரு காமிக்க ஓகே பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து வேறு ஆப்ஷன்ஸ்க்கு போயிருக்கலாம், இல்லைனா வந்து உங்களை ஒரு ஆப்ஷன் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது வந்து கண்டிப்பாக எல்லாத்தோட கோபத்துக்கும் அவங்கள ஆளாக்கிடுச்சு. பிரபஞ்சமும் சரி, மேபி பிரபஞ்சம் அனுப்பிச்சுன்னா ஒரு அழகான பரிசு தான். நீங்கள் உங்களை வந்து ரொம்ப தவறாக பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் மிஸ்ட்ரீட்டட், தவறாக நடத்திட்டாங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல, உங்களை ரொம்ப கீழ்த்தனமாக நடத்துனது நிறையா பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் உங்கள் சூழ்நிலையில் எது பொருந்துமோ அதை வச்சுக்கோங்க. இட்ஸ் லைக் ஹார்ட் ப்ரோக்கன். இப்போது அவங்க மனசு உடஞ்சி போச்சு, ஏன்னா நீங்கள் அங்கே நடந்து போயிட்டீங்க. யூஆர் வெரி ஸ்ட்ராங். அவங்க நினச்சாங்க, இட்ஸ் லைக் ஐயோ கடவுளை ஏன் இந்த மெசேஜஸ் எனக்கு கிடைக்குதுன்னு தெரியல. இட்ஸ் லைக் ஸோ டீப். பாஸ்டில் அவங்க இந்த துரோகம் பண்ணதுக்கு காரணம் நீங்கள் உடஞ்சி போயிடுவீங்கன்னு. ஸோ செல்ஃபிஷ், ரொம்ப சுயநலம். அவங்க வந்து உங்களை விட்டுட்டு நட்டாத்தில் விட்டுட்டு போனால் நீங்கள் உடஞ்சி சுக்கலாக போயிடுவீங்க. இது வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு உங்கள் கதை, அவ்வளோதான், உங்கள் சாப்டர் ஓவர் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நீங்கள் நீந்த கற்றுக்கிட்டு கரையேறி திரும்பவும் அந்த கரையை வந்து தைரியமாக கடக்க அதே இடத்துக்கு போவீங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. இது மேபி அவங்களுக்கு பெரிய ஷாக்கிங்கான விஷயமா இருக்கலாம். பிகாஸ் யூ ஆர் த குயின் ஆஃப் சோர்ஸ். இப்போது நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. உங்களால் அவங்க கிட்ட வர முடியாது. ஏன்னா இந்த துரோகத்துக்கு பதில் கொடுக்காம உங்கள் கிட்ட வர முடியாது. அதனால தான் பதிலோடு இங்கே தயாராக இருக்காங்க. பதில் கொடுக்க அவங்க இப்போ தயாராக இருக்காங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே பதில் தருவாங்க. ஏன்னா தந்தால் தான் உங்கள் கிட்ட வர முடியும். தந்தால் தான் இந்த புது ஆரம்பம். இல்லைனா யூ ஆர் த குயின் ஆஃப் சோர்ஸ். குயின் ஆஃப் சோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தலையை யோசிக்காமல் துண்டிக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. தப்புன்னா முடிஞ்சு போச்சு. அங்கே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்கியூஸ் சொல்கிறது, இந்த தூண்டில் போடுறது, இல்லை காரணம் சொல்லணும், சரியா தப்பா ரெண்டே ஆப்ஷன் தான். சந்தோஷ் சுப்ரமணியம் மாதிரி படத்தில் நீங்கள் தப்புனீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஒரே போடு.
ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த எனர்ஜிக்காக தான் சொல்கிறேன். இட்ஸ் லைக் அங்கே வந்து நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லவே முடியாது. தப்பா ஆமானா முடிஞ்சுது. ஸோ அந்த பவரில் நீங்கள் நிற்கிறனால தான் இப்போது உங்கள் பர்சன் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து சந்திச்சுட்டு உங்ககிட்ட வரத்துக்கு தயாராக இருக்காங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் யூ ஆர் த குயின் ஹியர், த எம்ப்ரஸ், ரேர் பீஸ். உங்களை யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. மேபி பாஸ்டில் யாராவது ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம், ஆனால் முடியாது. த எம்ப்ரஸ். ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான் இந்த எனர்ஜியில் இருப்பாங்க, இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில். ஸோ யூ ஆர் ஒன் ஆஃப் தெம். டிவைன் கிஃப்ட், எர்த் ஏஞ்சல். என்னை விட்டு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். சாரி, ஐம் ஸ்டாப்பிங் ஹியர். ஏன்னா இது வந்து நான் ஏன் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, உங்களுக்கு உங்களோட வேல்யூ புரியணும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இதை கரெக்டாக எடுத்துகிட்டு போவீங்க. இந்த ட்ராப்பில் நீங்கள் மாட்ட மாட்டீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியமாக புரியணும். இப்போது யாராவது விட்டுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வலினால் விட்டுட்டு போயிருந்தீங்க, உங்களுக்கு பண்ண துரோகத்தினால விட்டுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா, இப்போது அவங்க உங்களை நேசிக்கிறதுல கொஞ்சம் கூட கள்ளம் இல்லை. ஆனால் இந்த உண்மை உங்களுக்கு தெரியாமல் இந்த நியூ பிகினிங்கை ஏற்றுக்காதீங்க. நீங்கள் இன்னுமே அந்த பவுண்ட்ரிஸ் வச்சு தான் இருக்கணும். அவங்க உங்களோட சேர்ந்து வேலை செய்ய ஆசைப்படுறாங்க. நீங்கள் கடலை கடந்து, அதாவது இந்த கனெக்ஷன் விட்டு போயிடுறதுக்கு முன்னாடி உங்களை வந்து ஒரு ஒர்க் சுச்சுவேஷன்லேயோ இல்லை ஒரு பாண்ட், ஒரு கான்ட்ராக்ட், இல்லைனா ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே அவங்க பிடிச்சி போடணும் அப்படின்னு தான் அவங்களோட எண்ணம் இருக்குது. இது வந்து இந்த எண்ணம் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜென்யூன் லவ் இருக்குது இப்போது. ஆனால் ஆக்ஷனில் அது இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆக்ஷனில் இல்லை, வெறும் வந்து திரும்பவும் வாய் மட்டும்தான் பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த காதல் உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறத வந்து நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. யூ கேன் மூவ் ஆன். உங்கள் வாழ்க்கை என்னமோ அதை பார்த்து நீங்கள் இந்த கரையை கடந்து அந்த பக்கம் போகலாம். அந்த கரையில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அழகான வாழ்க்கை காத்துட்ருக்கு. அது என்னால் சொல்ல முடியும் கேரண்டியாக. பிகாஸ் ஐ கேன் see it. இந்த 2 ஆஃப் கப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த கரையை கடந்து அந்த பக்கம் போனீங்கன்னா இருக்கும், காத்துட்டு இருக்கும் உங்களுக்காக. ஸோ ஆப்ஷன் உங்களோடது, முடிவு உங்களோடது. வாழ்க்கை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்களோ உங்களோட முடிவை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை திசை மாறும். ஸோ திஸ் இஸ் த கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். ஜெய் சாரம். காட் bless you.